சரி தாத்தா உங்க பேர் சொல்லுங்க. பாபநாசம். பாவநாசமா? பேரே பயங்கரமா இருக்கு தாத்தா. ஆமா, பாபநாசம். ஓகே, நீங்க எந்த ஊர், சொந்த ஊர் எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு புளியங்குடி. புளியங்குடி தான் சொந்த ஊரா? புளியங்குடியில எத்தனை வருஷத்துல இருந்து இருக்கீங்க? 60 வயசு வரைக்கும் இருக்கேன். அது வயசு வரைக்கும் இருக்கீங்க. புளியங்குடியில ஃபேமஸ் என்ன தாத்தா? ஃபேமஸ் வந்து எனக்கு தெரியவில்லை. ஓகே, நீங்க எங்களை மாதிரி ஜென்ரேஷன், இப்ப எனக்கு வந்து வயசு ஒரு 27, 25, 26 அப்படி இருக்குன்னா, என்னைய மாதிரி வயசு பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருக்கல்லே நான் கல்வி இல்லாமல் இழந்து விட்டேன். ஓகே தாத்தா. உங்களுக்காக நான் 60 வயசு வரைக்கும் தெய்வங்கள்ட்ட யாகங்கள் நடத்துகிறேன். ஓகே தாத்தா. சங்கரன் கோயிலுக்கு 6 தடவை நடந்து போயிருக்கிறேன். சூப்பர் தாத்தா. அதுக்கு போக இன்னும் மேற்கொண்டு 7வது தடவை நடக்குவதற்கும் தயாராக இருக்கிறேன். அருமையான விஷயம். இளைஞர்களுக்கு பூராமே 100 வயசுக்கு வாழ வேண்டும் சொல்லி கல்விகள், நான் படிக்காத கல்விகள் எல்லாம் அனைத்து கல்விகளும் படிக்க வேண்டும். ஓகே, அதனால உங்களுக்கு கல்வி வர வேண்டும் சொல்லி சுவாமிகள் கிட்ட புறாமை யாகசாலைகள் எல்லாம் பிரமாண்டமாக நான் நடந்து கொண்டு இதுவரைக்கும் வருகிறேன். தாத்தா சீன் காட்டிட்டீங்க. நான் ஆக்சுவலா தாத்தா கிட்ட எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தாத்தா வந்து நான் படிக்காத ஆளு அப்படின்னாரு, எதுவுமே சொல்ல தெரியாது அப்படின்னாரு. ஆனா இவ்வளோ அழகா தமிழ் பேசுறதே பெரிய பெரிய விஷயம் தாத்தா. பெருமானுக்கு கொண்டு போய் 10 மூட யாகசாலைகளுக்கு கொண்டு குச்சிகள் கொண்டு போய் போட்டேன். யாகசாலைன்னா என்ன தாத்தா? யாகசாலைன்னு கேட்டீங்கன்னா அந்த குச்சிகளில் இருந்து ஒரு அரச மரம், ஆலமரம், இப்படின்னு சொல்லி பலவாரிய மரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால படிக்க தெரியாட்டாலும் சொல்லி படிக்க தெரிஞ்சவர்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரா சொல்லி கொடுக்கறத வச்சு விநாயக பெருமான், கைலாச விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தில், அவருடைய அனுகிரகத்தில் நான் கேட்டேன். ஐயா எனக்கு படிக்க தெரியாது, கள்ளங்கோடம் தெரியாது, தூதுவாது தெரியாது, எது இருந்தாலும் நடத்துவது நீரு, நடத்தி கொடுப்பது நீரு, முடிவு நீரு அப்படின்னு சொல்லி 60 வயசு வரைக்கும் அவருடைய அனுகிரகத்தில் நான் இதுவரைக்கும் பயன்படுத்தி வெற்றியை அவர்தான், வெற்றியை கொடுப்பது அவர்தான், முடிவு அவர்தான் சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கேன். அருமை தாத்தா, அருமையான விஷயம். நீங்க சொன்னீங்க படிக்க தெரியலன்னு, ஆனா இவ்வளவு விஷயம் நீங்க பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா. சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவன் வந்து ஞானத்தை கொடுத்திருக்கிறான். கல்வியை எனக்கு ஒண்ணு புடுங்கிட்டாலும் பரவாயில்ல, தெய்வ சக்தியுடைய மகிமையை கொடுத்திருக்கிறான். அதனால சங்கர கோமதி வந்து உலகத்துல வந்து சனம் கெட்டவள். அதே மாதிரி இன்னைய வரைக்கும் வந்து சனம் தான் எனக்கு பெருசுன்னு நினைக்கிறேன் தவிர பணத்தை எதிர்பார்க்கவில்லை. பெரிய விஷயம், பெரிய விஷயம் தாத்தா சொல்லியிருக்காரு. பணம் முக்கியம் இல்ல, ஜனம்தான் முக்கியம்னு சொல்லி, அந்த ஜனத்தை முக்கியம்னு நானும் நினைக்கிறேன் தாத்தா. நன்றி. இது மாதிரி எல்லாரும் நினைக்கிறோம், எல்லாரும் நினைக்க சொல்லிருங்க தாத்தா நீங்களே வீடியோல. எல்லாருக்கும் பணம் தான் பெருசில்லைன்னு சொல்லி, சனம் தான் தேவன் சொல்லி, சங்கர கோமதியினுடைய அனுக்கிரகத்தினால் எல்லா மக்களும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று அன்புடன் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் தாத்தா. தேங்க்யூ தாத்தா. தேங்க்யூ. பார்க்கலாம் தாத்தா.